வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. மயில் ரொம்பவே நிராதரவா இருக்காங்க. இங்கே கோமதி குத்தி காட்ட நொந்து போய் அம்மா வீட்டுக்கு போறவங்க அங்கிருந்து நொந்து போய் வர்றாங்க. வர்ற வழியில சரவணனுக்கு கால் பண்ண அவர் பிக் பண்ணல. கடைக்கு போற மயில வீட்டில் கொண்டு போய் விட்டுடுன்னு சரவணனுக்கு சொல்றாரு பாண்டியன். டென்ஷன் ஆகுற சரவணன் அப்பா கிட்ட எதிர்த்து பேச முடியாம மயிலை கூட்டிட்டு வண்டியை தள்ளிட்டு வர்றாரு. மயில கொஞ்சம் அமைதியா இருக்கலாம்னு இல்லாம தேவையில்லாம அலப்பறை பண்ணிட்டே தான் இருக்காங்க. மாமா மாமா நான் சொல்றத கொஞ்சம்னு அவங்க கெஞ்சிக்கிட்டு இருக்க ஆட்டோ அந்த பக்கமா வருது. அண்ணே அண்ணே அப்படின்னு நிறுத்த ஆட்டோக்காரர் நிறுத்திட்டு சரவணா வணக்கங்கிறாரு. வணக்கம்னு நம்ம வீடு உங்களுக்கு தெரியும்ல, மயில கொண்டு போய் வீட்டுல இறக்கி விட்டுடுங்கிறாரு. ஐயோ மாமா இல்ல மாமா, அது வந்துன்னு மயில சீன் போட்டுட்டு இருக்க, பேசாம ஏறிடு இல்ல போ அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு சொல்ற சரவணன் கதவை திறந்து விட வேற வழி இல்லாம மயில் ஏறி உள்ளர உட்காடுறாங்க. காசு வந்து கடையில வாங்கிக்கங்க நான் சொல்ல அவரு சரின்ட்டு ஆட்டோ எடுக்கிறாரு. சரவணன் பார்த்துக்கிட்டே இருக்க ஆட்டோ கொஞ்ச தூரம் வருது. மயில கண்ணை தொடிச்சுக்கிட்டு அண்ணே போதும் நிறுத்துங்கிறாங்க. வீட்டுல விட்டுடுறேனேம்மா அப்படின்னு அவரு சொல்ல இல்லைண்ணா போதும் இங்கேயே நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்ல அவர் ஆட்டோவை நிறுத்துறாரு. மயில் இறங்கிக்கிட்டு நீங்க கிளம்புங்கன்னு சொல்ல சரிம்மான்னு அவர் கிளம்பிடுறாரு. அவங்களுக்கு நிம்மதியா தனியா அழறதுக்கே கொஞ்சம் டைம் தேவைப்படுது. கல்யாணம் பண்ணி வச்சிட்டாலே பொறுப்பு முடிஞ்சதுன்னு நினைக்கிற அம்மா பொய் சொல்றப்பெல்லாம் நம்பிட்டு உண்மையை சொல்றப்ப நம்பாம கோவப்படுற புருஷன் என்னை பத்தி நினைக்காம தன்னை பத்தியே நினைச்சு அவங்க கவலையெல்லாம் என் மேல திணிக்கிற மாமியாரு. இதான் மயிலு உனக்கு வாச்சது. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நீ இவங்க கூட தான் வாழ்ந்து ஆகணும். படிப்பு கல்யாணம்னு எதுவுமே கிடையாது. தனியா போனா பிழைக்கிறதுக்கான சாமர்த்தியமும் கிடையாது. கஷ்டமோ நஷ்டமோ இவங்களோட தான் வாழ்ந்தாகணும். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ மயில், உனக்குன்னு யாரும் இல்ல, ஒருத்தர் கூட இல்ல. சண்டை போடுறதுக்கு திட்டுறதுக்கு கோவச்சிக்கிறதுக்கு கோவத்தை காட்டுறதுக்குன்னு 1000 பேர் வருவாங்க. ஆனா அக்கறையா பேச எப்படி இருக்க மயிலுன்னு கேட்க ஒருத்தர் வரமாட்டாங்க இந்த வீட்டுல. உனக்குன்னு யாருமே இல்ல மயிலு, யாருமே இல்ல. இனிமே நீதான் உன்னை பாத்துக்கணும், நீ மட்டும்தான் மயிலு உன்னை பாத்துக்கணும் அப்படின்னு தேம்பி தேம்பி அழுதுகிட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டே நடந்து வர்றாங்க மயிலு. ராஜி டியூஷன் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த 2 பசங்களும் படிச்சுட்டு இருக்க ராஜு மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கவனம் இங்க இல்லைன்னு தெரிஞ்சுக்கிற அந்த பையன் நைசா நோட் எடுத்து பார்த்து எழுதலான்னு நோட் எடுக்கிறான். உடனே ராஜு அதை புடுங்கி வச்சுட்டு டேய் என்ன பண்ற அப்படின்னு கேட்க ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் மறந்துருச்சுக்கா அப்படின்னு அந்த பையன் சொல்ல அதை முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே, படிச்சுட்டு திருப்பி எழுதுறேன்னு கேளு, அதை விட்டுட்டு திருட்டுத்தனமா புக் எடுக்கிற. இப்போ ஞாபகம் இருக்கிறத முதல்ல எழுதி முடி, அதுக்கப்புறம் படிச்சுட்டு எழுது. சரியான்னு ராஜு கேட்க சரிங்காங்கிறான் அந்த பையன். எழுதுன்னு ராஜு சொல்ல குனிஞ்சு எழுத ஆரம்பிக்கிறான். மறுபடியும் ராஜு மொபைல் பார்த்துட்டு இருக்க இந்தா ராஜுன்னு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த பிள்ளைங்களோட அம்மா. தேங்க்ஸ்கா அப்படின்னு ராஜு எடுத்துக்க அவங்க பிளேட்டை டீப்பாய் மேல வச்சுட்டு பக்கத்துலயே உட்காடுறாங்க. அவங்களும் ஒரு டம்ளர் காஃபி எடுத்துக்கிட்டு என்ன ராஜி டெஸ்டான்னு கேட்க ஆமாங்காங்கிறாங்க ராஜி. அப்போ அந்த லேடியோட மொபைல் ரிங்காக ஆன் பண்ணி சொல்லுங்கன்னுங்கிறாங்க. ஆமா ஆமா அம்மா சொன்னுச்சு நீங்க புதுசா பிரான்ச் ஓபன் பண்றீங்கன்னு சொன்னாங்க. அது நல்ல விஷயம்தான். அதை குன்னக்குடியிலயா ஓபன் பண்ணணும்? ஏன்னா குன்னக்குடியில ஃபைனான்ஸ் கம்பெனி எந்த அளவுக்கு வேலைக்கு ஆகும்னு தெரியலையே. என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி பார்க்க சொல்றேன். சரிண்ணே அப்படின்னு அந்த லேடி போன்ல பேசிட்டு இருக்க ராஜியும் கவனிச்சிட்டு இருக்காங்க. அவங்க காஃபியை முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்ப போக அக்கான்னு கூப்பிடுறாங்க ராஜி. சொல்லு ராஜி அப்படின்னு கேட்க நீங்க யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருந்தீங்கல்லன்றாங்க ராஜி. என் அண்ணன் கிட்ட தான் அப்படின்னு அந்த லேடி சொல்ல ஏதோ ஃபைனான்ஸ் கம்பெனின்னு பேசின மாதிரி இருந்தது அப்படின்னு ராஜி கேட்க ஆமா ராஜி, என் அண்ணன் கானாடு காத்தான்ல ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சிருக்கான். குன்னக்குடியில ஒரு பிரான்ச் ஓபன் பண்ண போறான். அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோன்னு அந்த லேடி சொல்றாங்க. ஃபைனான்ஸ்னா எந்த மாதிரிக்கா அப்படின்னு ராஜி கேட்க எப்படின்னா எல்லா ஃபைனான்ஸ் மாதிரி தான் அப்படின்னு அந்த லேடி சொல்ல பிஸ்னஸ் பண்றவங்களுக்கெல்லாம் காசு கொடுப்பாங்களா அப்படின்னு ராஜு கேட்க அதுக்கு தான் ஆளுங்க மெயினா ஃபைனான்ஸ்க்கே வர்றாங்க. நீ ஏதாவது பிஸ்னஸ் பண்ண போறியான்னு அந்த லேடி கேட்குறாங்க. நான் இல்லக்கா கதிர் பண்ண போறாருங்கிறாங்க ராஜி. சொன்னேன்ல டிராவல்ஸ் பிஸ்னஸ் பண்ண போறாருன்னு அப்படின்னு அந்த லேடி கேட்க ஆமாங்காங்கிறாங்க ராஜி. லோனுக்காக எல்லா பேங்க்லயும் அலைஞ்சாச்சு, யாரும் கொடுக்கல. சொத்து இருக்கா நகை இருக்கான்னு தான் கேக்குறாங்க. அதெல்லாம் இருந்தா நாங்க ஏங்கா லோன் கேட்க போறோம் சொல்லுங்கன்னு ராஜு கேட்க கரெக்ட் தான் அப்படின்னு அந்த லேடி சொல்ல அக்கா நீங்க உங்க அண்ணங்கிட்ட சொல்லி கதிர் பிசினஸ்க்கு லோன் ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்னு ராஜு கேட்க அதுக்கு என்ன ராஜி பேசிட்டு சொல்றேங்கிறாங்க அவங்க. உடனே ராஜிக்கு ரொம்ப ஆனந்த அதிர்ச்சியா இருக்கு.
நிஜமாவாக்கா சொல்றீங்கன்னு கேட்க, அப்புறம் இதுல யாராவது விளையாடுவாங்களா, நான் ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு அந்த லேடி சொல்ல, நிஜமாவே ராஜி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் என் அண்ணன் கிட்ட பேசுறேன், நீ கதிரை போய் பார்க்க சொல்லு, மத்ததெல்லாம் என் அண்ணன் பார்த்துக்கும் அப்படின்னு அந்த லேடி சொல்ல சிரிப்போட, சரிக்கா, ஆனா ஷூரிட்டிலாம் எதுவும் இல்லாம பணம் கொடுப்பாரா அப்படின்னு ராஜி கேட்க, அதெல்லாம் பேசிக்கலாம் ராஜி அப்படின்னு அந்த லேடி சொல்ல, அப்படின்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்னு ராஜி சொல்ல, அப்படின்னு அவங்க பிளேட் எடுத்துட்டு உள்ளர போறாங்க. ராஜி ரொம்ப சந்தோஷமா அவங்க நினைவுகள்ல மூழ்க, இதுதான் சரியான சந்தர்ப்பம், ஆன்சரை பாத்திர வேண்டியதுதான் அப்படின்னு யோசிக்கிற அந்த பையன் மறுபடியும் நோட் எடுக்கிறாரு. ராஜி அதை புடுங்கி வச்சுட்டு, என்ன சந்தோஷமா இருந்தா கவனிக்க மாட்டேன்னு நினைச்சியா, அதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், இப்ப முதல்ல தெரிஞ்சதை எழுது, அப்புறமா படிச்சதை எழுதுவ அப்படின்னு ராஜி மிரட்ட, அப்படின்னு தலையாட்டுறான் அந்த பையன். கதிரும் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ரோட்ல நின்றுட்டு இருக்காங்க. ஒரு ஃபைலை ஓபன் பண்ணி அதுல இருக்க பேப்பரை எடுத்து திருப்பி திருப்பி பாக்குற கதிர், ஏண்டா நீ ஒரு 6 மாசம் கம்ப்யூட்டர் கோர்ஸ் போனியல்ல, அதெல்லாம் ரெஸ்யூம்ல சேர்க்கவே இல்லைன்னு கேக்குறாரு கதிர். போட்டா மட்டும் வேலை கிடைச்சிருமா அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு கேட்க, டேய் என்னடா இது, அரியர் வைக்காம பாஸ் ஆன நீங்களே இப்படி பேசினா எப்படி, இந்நேரம் நீங்கெல்லாம் செட்டில் ஆயிருப்பீங்கன்னு நினைச்சேங்கிறாரு கதிர். நம்ம பேட்ச்ல ஒருத்தனுக்கு கூட வேலை கிடைக்கல, எல்லாரும் வேலை தேடிக்கிட்டு தான் இருக்காங்கங்கிறாரு அந்த ஃப்ரெண்டு. போற போக்க பார்த்தா நானே பரவாயில்ல போல இருக்கே, டேய் பேசாம நீயும் என்ன மாதிரி ஏதாவது பிசினஸ் ஆரம்பிச்சுடுடா அப்படின்னு கதிர் சொல்ல, நீ ஆரம்பிச்சிட்டியான்னு ஆர்வமா கேக்குறாரு ஃப்ரெண்டு. இன்னும் இல்ல, ஆனா கண்டிப்பா சீக்கிரமா ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு கதிர் சொல்ல, ஆமா உன் லோன் என்னாச்சுன்னு கேக்குறாரு ஃப்ரெண்டு. குன்னக்குடி சுத்து வட்டாரத்துல இம்புட்டு பேங்க் இருக்குன்னு எனக்கு இப்பதான்டா தெரியுங்கிறாரு கதிர். நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லையே அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல, எல்லா பேங்க்லயும் போய் லோன் கேட்டேன்டா, யாருமே கொடுக்கல அப்படின்னு கதிர் கொஞ்சம் விரக்தியா சொல்ல, இப்ப என்ன பண்ண போறேன்னு கேக்குறாரு ஃப்ரெண்டு. என்ன பண்றது, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாங்கிறாரு கதிர். ராஜியோட நகையை பினான்ஸ்ல விற்க போய் ஏதோ பஞ்சாயத்தாச்சுன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்ல, யாரு அந்த சுதாகர் சொன்னானா அப்படின்னு கதிர் கேட்க, ஆமா அவனே தான் சொன்னாங்கிறாரு ஃப்ரெண்டு. ராஜி கிட்ட நான் எந்த ஹெல்ப்பும் கேட்கவே இல்லடா, ஆனா அவ சும்மா இருக்க மாட்டேங்கிறா, ஏதாச்சும் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்கிறாரு கதிர். ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்றதாண்டா நல்ல ஒய்ஃபுக்கு அழகு, என் ஆள்லாம் பெட்ரோல் போட ஒரு 100 ரூபா கூட தரமாட்டா தெரியுமா அப்படின்னு சொல்ல, அது சரிங்கிறாரு கதிர். ராஜி சிஸ்டர் மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா, நீ பைக் வாங்கணும்னு நினைச்ச, பைக் வாங்கி கொடுத்தாங்க, பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுற, பணம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும்னு முயற்சி பண்றாங்க, அவ்வளவு அன்புடா உன் மேல அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்க கதிர் குறுகுறுன்னு பார்த்துட்டு நிக்கிறாரு. என்னடா பதிலையே காணோம், அமைதியாயிட்டேங்கிறாரு ஃப்ரெண்டு. அன்பு எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா ராஜி என்ன நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாடா, எனக்கு ஏதாவது சரியா நடக்கலன்னு வச்சுக்கோயேன், அதுக்கு காரணம் அவளை கல்யாணம் பண்ணினதுதான்னு நினைச்சுக்கிறா அப்படின்னு கதிர் சொல்ல, ஏன்னு கேக்குறாரு ஃப்ரெண்டு. அதுதான் தெரியலையே, ஆனா அவ அப்படிதான் நினைச்சுக்கிறா, அவளை பத்தி யோசிக்கிறத விட இப்பெல்லாம் என்ன பத்தி தான் அதிகமா யோசிக்கிறா, நிறைய கவலைப்படுறா, அவளை அந்த கவலையில இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்காவது எனக்கு இந்த லோன் கிடைச்சாகணும்டா, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும், ஸ்டார்ட் பண்ற பிசினஸ்ல அப்படியே கொடி கட்டி பறக்கணும், ராஜி சந்தோஷப்படுறத நான் பார்த்தா மட்டும் போதும்டா அப்படின்னு கதிர் சொல்லிக்கிட்டு இருக்க, இப்ப அவரோட ஃப்ரெண்ட் அவரை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. ராஜி டியூஷன் முடிச்சு வர்றாங்க. முதல்ல வீட்டுக்கு போறோம், அதுக்கப்புறம் அவனை பார்த்து விஷயத்த சொல்றோம், பண பிரச்சனையை முடிக்கிறோம் அப்படின்னு தனக்குத்தானே பேசிட்டு வர்ற ராஜி ரோட்ல கொஞ்சம் தூரத்துல கதிரும் அவரோட ஃப்ரெண்டும் நின்று பேசிட்டு இருக்கத பாக்குறாங்க. வீட்டுக்கு போய் பார்க்கணும்னு நினைச்சவன் இங்கே நிக்கிறான், இதுவே ஒரு நல்ல சகுனம் தான் ராஜி, அப்படியே விஷயத்த சொல்லிடு அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு கதிரை நோக்கி நடந்து வர்றாங்க. அதான்டா குன்னக்குடியில் இருக்க பேங்க் எல்லாத்தையும் அலசியாச்சு, யாருமே கொடுக்கல, ஒரு பேங்க் விடாமன்னு கதிர் சொல்லிட்டு இருக்க, டேய் சிஸ்டர்டா அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு சொல்ல, ராஜு பக்கத்துல வந்து ஸ்மைலிங்கோட நிக்கிறாங்க. நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு கேட்க, நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களான்னு ராஜு கேக்குறாங்க. நல்லா இருக்கேங்கிறாரு அவரும். கதிர் ஏதோ திருன்னு முழிச்சிட்டு இருக்க, நாங்க சும்மா தான் பேசிட்டு இருந்தோம் சிஸ்டர், நீங்க பேசுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, சரிடா மச்சான் நான் கிளம்புறேன் மச்சாங்கிறாரு அவரு. சரிடா நீ போயிட்டு வா அப்படின்னு கதிர் கையில இருக்க ஃபைல கொடுக்க, அவர் இதை வண்டியில வச்சிட்டு இருக்காரு. பார்த்து போடான்னு கதிர் சொல்ல, சரிடா மச்சான் அப்படின்னு அவரு கிளம்பிடுறாரு. அவரு போனதுக்கு அப்புறம் கதிரை பாக்குற ராஜி, இனி உனக்கு என்ன பிளான்னு கேக்குறாங்க. எப்போன்னு கேட்க, இப்போங்கிறாங்க ராஜி. ஒரு பிளானும் இல்ல, வீட்டுக்கு தாங்கிறாரு கதிர். நானும் வீட்டுக்கு தான் போறேன், சேர்ந்து போலாமான்னு ராஜி கேட்க, போலாமே
அப்படின்னு கதிர் தலையாட்ட 2 பேரும் சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுல கோமதி பெட்ஷீட்டை மடிச்சுக்கிட்டு இருக்க, அரசியும் பழனியும் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. பழனி இப்படி திரும்பி பார்த்துட்டு, ஆமா அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன், ராஜி எங்கங்கிறாரு, அவ டியூஷன் எடுக்க போயிருக்காடான்னு கோமதி சொல்ல, டியூஷனா? அந்த புள்ள என்னக்கா ஒரு நாளைக்கு காலையில போகுது, இன்னொரு நாளைக்கு சாயந்தரம் போகுது அப்படின்னு பழனி கேட்க, போன வாரம் பூரா காலையிலயும் சாயந்தரமும் போய்கிட்டு இருந்தா, அந்த பிள்ளைங்களை முன்னேற்றி காட்டுறதுதான் கடமைங்கிற மாதிரி என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காடா அப்படின்னு கோமதி சொல்ல, அக்கா 2 வேளையும் போய் டியூஷன் எடுத்தா எக்ஸ்ட்ராவா சம்பளம் கொடுப்பாங்களோ அப்படின்னு பழனி ரொம்ப ஆர்வமா கேட்க, கொடுப்பாங்கங்கிறாங்க கோமதி. கிடையாது போல இருக்கு அப்படின்னு காஃபியை குடிச்சிட்டு இருக்காரு பழனி. அப்போ சுகன்யா அங்க வந்து பழனியை பார்த்து, நீங்க இப்போ வந்தீங்கன்னு கேட்க, இப்பதாங்கிறாரு அவரு. ரிசப்ஷன் போறதுக்காக வந்தீங்களான்னு அவங்க ஆர்வமா கேட்க, இல்ல டீ குடிச்சிட்டு போலான்னு வந்தேன். நீ குடிச்சியான்னு வெறும் டம்ளரை நீட்டுறாரு பழனி. அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கேட்டாங்க, வர்றீங்களா, போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சுகன்யா ஆர்வமா கேட்க, இல்ல நான் வரல அப்படின்னு பழனி பட்டுன்னு பதில் சொல்றாரு. சுகன்யாவோட முகம் அப்படியே வாடி போயிடுது. இத பாக்குற கோமதி, ஏண்டா யாருக்கு ரிசப்ஷன் அப்படின்னு கேட்க, இவ சொந்தக்காரங்க யாருக்கோங்கிறாரு பழனி. உடனே சுகன்யா, யாருக்கோ எல்லாம் இல்ல, என் சித்தப்பா மகனுக்கு ரிசப்ஷன், போகலன்னா நல்லா இருக்காது, தப்பா நினைப்பாங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல, நான் ஒன்னும் போக வேண்டாம்னு சொல்லலையே, நான் வரலன்னு தானே சொன்னேன் அப்படின்னு பழனி ரொம்ப மிதப்பா சொல்ல, சுகன்யாவை ஒரு பார்வை பார்த்துட்டு, டேய் போயிட்டு வாயேண்டா அப்படின்னு கோமதி சொல்ல, சுகன்யா கொஞ்சம் மலர்ந்த முகத்தோட பாக்குறாங்க. ஆஹா நான் போகலக்கா அப்படின்னு பழனி சொல்ல, ஏன்னு கேக்குறாங்க கோமதி. எதுக்கு போய் தேவையில்லாம போய்கிட்டு, தேவையில்லாத வேலைங்கிறாரு. டேய் சொந்தக்காரங்க விசேஷத்துக்கு போறது தேவையான விஷயம் தாண்டா அப்படின்னு கோமதி சொல்ல, இல்ல இவன் மட்டும் போயிட்டு வரட்டும்ங்கிறாரு பழனி. அது எப்படிடா அவ தனியா போவா அப்படின்னு கோமதி கேட்க, ஏங்கா போக முடியாது அப்படின்னு பழனி கேக்குறாரு. தனியா போனா மரியாதையா இருக்காதுடாங்கிறாங்க கோமதி. இல்லக்கா கடையில நிறைய வேலை இருக்கு அப்படின்னு பழனி பயங்கரமா பிகு பண்ண, அது எப்பவும் இருக்கிறது தானேடா அப்படின்னு கோமதி சொல்ல, மச்சாங்கிட்ட போய் யார் கேக்குறதுங்கிறாரு பழனி. அதெல்லாம் நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன், நீ போயிட்டு வாங்குறாங்க கோமதி. அது எப்படி அப்படின்னு பழனி பேசிட்டு இருக்க, டேய் இதுக்கெல்லாம் போகாம இருக்கிறது தப்பு, இதோ பாரு உங்க மாமா கிட்ட கேட்டேன்னா அவரும் இதே தான் சொல்லுவாரு, போடா பழனி போய் ரெடியாவு அப்படின்னு கோமதி சொல்ல, அவரு அப்படியே கல்லூலி மங்கனாட்ட உட்கார்ந்து இருக்காரு. டேய் உன்னதாண்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன், போடா போய் ரெடி ஆகுடா அப்படின்னு கோமதி சொல்ல, அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு பழனி. சுகன்யா ஒரு சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க, போயிட்டு வாமா அப்படின்னு கோமதி சொல்ல, தேங்க்ஸ் அத்தாச்சின்னு சந்தோஷமா சிரிக்கிறாங்க சுகன்யா. நான் போயிட்டு வந்துடுறேன், அவங்க அந்த பக்கமா போக, அக்கா நான் சொன்னா நீ கேட்க மாட்ட அப்படின்னு புலம்பிக்கிட்டே பழனியும் போறாரு. ஏமா சாயங்காலம் கோவிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு கோமதி கேட்க, அரசி பட்டுன்னு நான் வரலங்கிறாங்க. ஏன் ஏதாவது வேலை இருக்கா என்ன அப்படின்னு கோமதி கேட்க, வேலையெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் வரலன்னு வெறுப்பா சொல்றாங்க அரசி. எங்க கூப்பிட்டாலும் வந்துடாத அப்படின்னு அவங்க மடிச்ச துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க, பக்கெட்டோட வர்ற மயில அங்க வச்சுட்டு வேர்வையை தொடச்சிக்கிட்டு, அத்தை துணியெல்லாம் காய வச்சுட்டேன் அம்மா அப்படின்னு நெத்தி கழுத்துன்னு வேர்வையை தொடச்சிட்டு உட்கார்றாங்க. 2 பேரும் அவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் பக்கெட்டை பார்க்குற கோமதி, ஏமா பக்கெட் எது கொண்டு வந்து நடு வீட்டில் வைக்கிற, அதை கொண்டு போய் பின்னாடியே வைக்க வேண்டியதுதானேன்னு கேக்குறாங்க. அத்தை ஒரு நிமிஷம் இருங்க அத்தை, என்னால ரொம்ப முடியல, சாயங்காலம் ஆயிடுச்சு ஆனாலும் வெயில் குறையவே இல்லை, வெயில்ல 5 நிமிஷம் நின்னாலே டயர்ட் ஆயிடுது அப்படின்னு மயில சொல்லிட்டு வேர்வையை தொடச்சிக்கிட்டு இருக்க. குறுகுறுன்னு பாக்குற கோமதி, உனக்கு இதுவரையில வயிற்றுல புள்ள இருந்துச்சு, டயர்டா இருந்த, இப்பதான் அது இல்லையே, அப்புறம் ஏமா டயர்டா இருக்க அப்படின்னு கோமதி கேட்க, அரசி அதிர்ச்சியோட பார்க்க, அதை விட அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க மயிலு. அப்போ அங்க வந்த மீனாவும் இதை கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆனாலும் இல்லாத பிள்ளைக்கு நீ ரெஸ்ட் எடுத்த பாத்தியா, நான் வேற வேலை தவறாம ஜூஸ் பழம்னு உன் ரூமுக்கும் சமையல் கட்டுக்கும் அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன் பாரு, என்னத்த சொல்றது அப்படின்னு கோமதி ரொம்ப அசால்ட்டா சொல்ல, அம்மா அப்படின்னு அரசி சங்கடத்தோட கூப்பிடுறாங்க. நொந்து போற மயில எழுந்திருக்க, ஏய் டீ கொடுக்கவான்னு கேக்குறாங்க கோமதி. இல்ல அத்த வேண்டாம் அப்படிங்கிற மயிலு பக்கெட்ல எடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. மீனா கோமதியவே பார்த்துட்டு இருக்க, நீ டீ குடிக்கிறியான்னு கேக்குறாங்க கோமதி. நான் டீ குடிக்கிறது இருக்கட்டும், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கொஞ்சம் கோவமா கேட்க, இதோ
துணியெல்லாம் மடிச்சுக்கிட்டு இருந்தேன். வேற என்ன பண்றேன்னு கேக்குறாங்க கோமதி. விடாம அக்காவைய நோண்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஏய் நான் என்னடி நோண்டுனேன், சும்மா தான் பேசிட்டு இருந்தேங்கிறாங்க கோமதி. ஏன் அத்தை, அப்ப நீங்க பேசினது சும்மா பேசின விஷயமா அப்படின்னு மீனா கேட்க, ஏண்டி ஆத்தாமையில பேசினாலும் தப்புங்கிற, கிண்டலா பேசினாலும் தப்புங்கிற அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. இல்ல அத்தனை மீனா ஏதோ சொல்ல வர்றாங்க. ஏய் ஏண்டி வீடு தானேடி இது, என்ன பேசினாலும் ஏன் அப்படி பேசுறீங்க, எதுக்கு இப்படி பேசுறீங்க, என்ன பேசுறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ச்சே, 3 மருமகள்ங்க வந்துட்டாளுங்க, ஒரு வார்த்தை வாயை திறந்து பேச விட மாட்டீங்களே. ஏதாவது ஒண்ணு சொல்றது எல்லாம் என் தலை எழுத்துன்னு நெத்தியில அடிச்சுக்கிட்டு கோமா அங்கிருந்து போறாங்க கோமதி. மீனா அதிர்ந்து போய் நிக்க, அரசியும் எழுந்து நின்று காலையில இருந்து இப்படிதான் அண்ணியை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இப்படி பேசுறது தப்புன்னு நானும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அரசியை சங்கடத்தோட சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. மீனா கோமதியை நினைச்சு கவலையோட நின்றுட்டு இருக்காங்க. கதிரும் ராஜி வேர்த்து வழிய நடந்துட்டு இருக்காங்க. மேல பார்த்துட்டு இன்னைக்கு நல்ல மழை வரும்னு நினைக்கிறேங்கிறாரு கதிர். வெயில் அந்த போடுது, மழை வருங்கிறாங்க ராஜி. அது ஒண்ணும் இல்ல, 2 நாளா பேசாமையே இருந்தவ இன்னைக்கு கூப்பிட்டு பேசுறல்ல, அதுதாங்கிறாரு கதிர். அதனாலதான் சொல்றேன், கண்டிப்பா இன்னைக்கு மழை வரும் அப்படின்னு கதிர் சொல்ல, ஒரு முறைக்கிற ராஜி. பேசவே கூடாதுன்னு தான் நினைச்சேன், வேற வழியே இல்லாம பேச வேண்டிய நிலைமையா போயிடுச்சுங்கிறாங்க. ஏன் என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையான கதிர் அக்கறையா கேட்க, ஓ எனக்கு எதுவும் பிரச்சனை, என்னால அதை சரி பண்ண முடியல, அதனால உங்ககிட்ட வந்து உதவி கேட்கறேன்னு நினைச்சியா அப்படின்னு ராஜு கேட்க, அப்படிலாம் நான் எதுவும் நினைக்கல, சும்மா கேட்டேங்கிறாரு. பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ராஜு சொல்ல, அப்புறங்கிறாரு கதிர். உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அந்த பிரச்சனைக்கு நான் ஒரு சொல்யூஷனோட வந்திருக்கேன் அப்படின்னு ராஜு சொல்ல, கதிர் புரியலங்கிறாரு. அதான் உன் லோன் பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, அதுக்கான சொல்யூஷனோட வந்திருக்கேங்கிறாங்க ராஜி. கதிர் நேர்பார்வையா நடந்துட்டு இருக்க, ஏய் என்ன சொல்யூஷன் கேட்க மாட்டியா நீ அப்படின்னு ராஜு கேட்க, சரி என்ன சொல்யூஷன் கேட்கிறாரு கதிர். டியூஷன் எடுக்க போற இடத்துல அந்த அக்கா இருக்காங்கல்ல அப்படின்னு ராஜு சொல்ல, ஆமா இருக்காங்கங்கிறாரு கதிர். அவங்களோட அண்ணன் ஃபினான்ஸ் கம்பெனி தான் வச்சிருக்காராம் அப்படின்னு ராஜு சொல்ல, சரி வச்சிருக்கட்டும்ங்கிறாரு கதிர். அந்த அக்கா கிட்ட நீ லோனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ராஜு சொல்ல, அப்படின்னு சலிச்சுக்கிற கதிர், எதுக்கு இதை ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சங்கடமா பார்க்க, அவங்களால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்றதுக்காக தானே கேட்டேன், அவங்களேவும் ஓகேவும் சொல்லிட்டாங்க அப்படின்னு ராஜு சொல்ல, முதல்ல எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்கங்கிறாரு கதிர். நிஜமாவே அவங்க சொன்னாங்க, அவங்க அண்ணங்கிட்ட பேசுறாங்களாம், பேசிட்டு ஃபைனான்ஸ்க்கு ஏற்பாடு பண்றாங்களான்றாங்க ராஜி. சலிப்பா தலையை கழிச்சு விட்டுக்கிற கதிர், ஷூரிட்டி இல்லாம லோன் கொடுப்பாங்களாக்குன்னு கேக்குறாரு. அப்படிதான் சொன்னாங்க அப்படின்னு ராஜி சொல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு கதிர் சொல்ல, ஒரு நாளைக்கு அந்த அக்காவோட அண்ணனை பார்த்துட்டு வரலாம்ல அப்படின்னு ராஜு சொல்ல, எதுக்கு, ஆசையா போய் ஏமாற்றத்தோட திரும்பி வர்றதுக்கா அப்படின்னு கதிர் கேட்க, ஆரம்பத்திலேயே நெகட்டிவா திங்க் பண்ணாத, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய்ன்னு யாரோ சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டது இல்லையா அப்படின்னு ராஜு கேட்க, நான் எதுவோ நினைக்கிறேன், எதோ ஆகுறேன், உனக்கு என்ன அதை பத்தி கவலை, உனக்கு போலீஸ் ஆகணும்னு ஒரு லட்சியம் இருக்கு, அது சம்பந்தமா பண்றதுக்கே அம்புட்டு விஷயம் இருக்கு, அதை விட்டுட்டு நீ எதுக்கு என்ன பத்தி எல்லாம் யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ற அப்படின்னு கதிர் கேட்க, இங்க பாரு நான் சொல்றது கேளுங்கிறாங்க ராஜி. இதோ பாரு, ஏன் லோனு ஏன் பிரச்சனை, தேவையில்லாம நீ இதுல தலையிடாத, எனக்கு கடுப்பா இருக்கு அப்படின்னு கதிர் சொல்ல, இங்க பாரு எல்லாம் உன் நல்லதுக்கு தானே நான் சொல்றேன் அப்படின்னு ராஜு சொல்ல, லோன் விஷயமா எங்க அப்பா கிட்ட சொன்னது, எனக்காக நீ உன் நகையை விற்க போனதுன்னு, ஏற்கனவே நீ நிறைய நல்லது பண்ணிட்ட அப்படின்னு சர்க்காஸ்டிக்கா சொல்றவரு, இனிமே நடக்க வேண்டியதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ உன் வேலையை மட்டும் பாருங்கிறாரு. ராஜு அப்படியே பார்த்துட்டு இருக்க, என்னங்கிறாரு கதிர். மாமா உங்ககிட்ட சுள்ளுன்னு பேசுறப்பெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும், இவர் ஏன் இவங்கிட்ட இப்படி பேசுறாருன்னு யோசிச்சிருக்கேன், ஆனா மாமா ஏன் இப்படி பேசுறாருன்னு எனக்கு இப்பதானே புரியுது அப்படின்னு ராஜு சொல்ல, சரி அப்படின்னு கதை கேட்குற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு கதிர். உங்ககிட்ட எல்லாம் இப்படித்தானே பேச முடியும், உனக்கெல்லாம் நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது, இங்க பாரு உனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சேன் பாத்தியா, என்னைய சொல்லணும், எக்கே இடம் கெட்டு போ, எனக்கு என்ன வந்தது அப்படின்னு கோவமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க ராஜி. ஏய் அப்படின்னு கூப்பிட்டுட்டு கதிர் அங்கேயே நிக்க ஆணவத்துல ஆடுறான். அந்த ஆணவம் எப்போ அழியுதோ அப்பதான் நல்லா இருப்பான்.
அப்படின்னு புலம்பிக்கிட்டே நடக்கிற ராஜி இன்னும் கொஞ்சம் கோவமாயி திரும்பி பார்த்து, இங்க பாரு, இனிமே சத்தியமா உன் லோன் விஷயமா உன்கிட்ட பேசவே மாட்டேன். நீ எப்படியோ போய் என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு கோவமா திரும்பி போறாங்க. கதிர் லைட்டான சிரிப்போட போற ராஜியை பார்த்துட்டு இருக்காரு. பழனி வண்டி ஓட்ட பின்னாடி சுகன்யா உட்கார்ந்துருக்காங்க. பொண்ணு கொஞ்சம் சுமார் தான். வா வான்னு வெத்தலை பாக்கு வைக்காத குறையா கூப்பிடுவாங்க, போனா யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சுகன்யா சொல்லிக்கிட்டு இருக்க. மதிக்காம எங்க இருந்தாங்க? மண்டப வாசல்லையே வணக்கம் சொல்லி வரவேற்க தானே செஞ்சாங்க அப்படின்னு பழனி சொல்ல. அதுக்கப்புறம் எங்க பேசினாங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல. மாப்பிள்ளையோட அம்மாவும் அப்பாவும் உங்ககிட்ட வந்து பேசதானே செஞ்சாங்க. நான் கூட 2-3 வாட்டி பார்த்தேனேங்கிறாரு பழனி. ஆமா, என்கிட்ட பேசினாங்க, உங்ககிட்ட பேசலையே, உங்களை மதிப்பா நடத்தலையே அப்படின்னு சுகன்யா சொல்ல. ஓஹோ, இப்ப அதுதான் உனக்கு பிரச்சனையா அப்படின்னு பழனி கேட்க. ஆமா, கல்யாணம் முடிஞ்சு முதல் தடவையா என் புருஷன் கூட என் குடும்ப விசேஷத்துக்கு போறேன், அவங்க மதிக்கணும்ல அப்படின்னு சுகன்யா கேட்க. ஊர்ல இருக்கவங்க எல்லாம் என்ன மதிக்கணும்னு நினைக்கிற, ஆனா நீ என்னைக்காவது என்ன மதிச்சிருக்கியா அப்படின்னு பழனி கேட்க. செல்லம்மா ஒரு அடி அடிக்கிறாங்க சுகன்யா. ஐயோ, வயலண்ட் ஆயிட்டாலே அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறவரு. பாத்தியா பாத்தியா, ரோடுன்னு கூட பார்க்காம இந்த அடி அடிக்கிற அப்படின்னு கேட்க. என்ன பெருசா வலிச்சிருச்சாக்கும்? இங்க பாருங்க, வீட்டில் தான் உங்களுக்கு மரியாதை கிடைக்கல, வெளியவாவது கிடைக்கட்டும்னு போராடிக்கிட்டு இருக்கிறேன், அது உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியுதா இல்லையா அப்படின்னு சுகன்யா சொல்ல. நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லையே சுகன்யா அப்படின்னு பழனி சொல்ல. சரி, 80 வருஷமா நீங்க வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னு சுகன்யா கேட்க. ஏன் கேட்குறேங்கிறாரு பழனி. சொல்லுங்கன்னு சுகன்யா கேட்க. அது நான் 18 வயசுல இருந்து பைக் ஓட்டிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு பழனி சொல்ல. அடேங்கப்பா, ஆனா இன்ன வரைக்கும் உங்களுக்கு ஒழுங்காவே வண்டி ஓட்ட தெரியல, மொத்த ரோடு உங்களுக்குங்கிற மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரோட்டை அலம்பி காமிக்க. ஏய் இங்க பாரு, நான் நல்லா தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேங்கிறாரு பழனி. கிழிச்சிங்க, பின்னாடி ஒருத்தி இருக்காங்கிற கவலையே இல்லாம குண்டு குழியில ஏத்தி இறக்குறிய, ஆளே இல்லாத ரோட்ல ஊர்வலம் போற மாதிரி மெதுவா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல. ஆளே இல்லாத ரோடாமா உனக்கு? அங்க பாரு, முன்னாடி பாரு, 80 வண்டி போயிட்டு இருக்குன்னு பாரு அப்படின்னு பழனி சொல்ல. சுகன்யாவும் பார்த்துட்டு, ஆமா வண்டி போகுதுங்கிறாங்க, முகூர்த்தம் 4 நாள் டிராபிக் ஆயிடுது, இன்னும் கொஞ்ச தூரத்துல ஒரு சிக்னல் வருமே, அதை தாண்டதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுமே அப்படின்னு புலம்பிக்கிட்டே வர. சிக்னல் வந்துடுது, வண்டியை நிறுத்துறாரு. சுகன்யா இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்துட்டு, ஏங்க கார் நிக்குது ஓகே, பைக்கு தானே, பூந்து போலாம்ல அப்படின்னு கேட்க. கொஞ்ச நேரம் தொணன்னு பேசிட்டு இருக்காத, எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு வண்டி ஓட்டிக்க தெரியும், நீ அமைதியா வா, இல்லைன்னா நீ வேணா ஓட்டுறியா அப்படின்னு பழனி கேட்க. ஆமா ரொம்ப தான், எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலும் அப்படின்னு சுகன்யா நொடிச்சிட்டு அங்க இங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ டிராபிக் போலீஸ் கிட்ட கையில கடலை பாக்கெட்டை வச்சுட்டு ஒரு ஆள் பேசிட்டு இருக்காரு. அவரை பார்த்த உடனே சுகன்யா ரொம்பவே அதிர்ந்து போறாங்க. உடனே ரொம்ப பதட்டமாயி, என்னங்க என்னங்க சீக்கிரம் கிளம்புங்க, சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு சுகன்யா சொல்ல. ஏய் முன்னாடி எவ்வளவு வண்டி நிக்குது, அந்த வண்டிங்க போகாம நான் எப்படி போக முடியும் அப்படின்னு பழனி கேட்க. எப்படியாவது போங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு படபடக்க. உன் விருப்பத்துக்கெல்லாம் என்னால வண்டி ஓட்ட முடியாது, டிராபிக் கிளியரா தான் போக முடியும் என்ன அப்படின்னு சொல்ற பழனி சுகன்யாவை திரும்பி பார்க்க. அவங்க ஒரு மாதிரி பயத்துல படபடத்து போய் இருக்கத பார்த்துட்டு சுகன்யா என்னாச்சுன்னு கேக்குறாரு. ஏங்க கிளம்புங்க, சீக்கிரம் போங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல. நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா, அங்க பாரு அப்படின்னு காமிக்க. ஏங்க அங்க போங்க, அங்க ரைட்ல போங்க அப்படின்னு சுகன்யா பரபரக்க. ரைட்டா? அந்த ரைட்ல போனா வழி கிடையாது, அந்த ரோடு சுத்தி கூட்டிட்டு போய் மறுபடியும் இந்த ரோட்ல தான் கொண்டு வந்து விடும் அப்படின்னு பழனி சொல்ல. அதெல்லாம் பரவாயில்லங்க, முதல்ல இங்க நிக்க வேண்டாம், போலாங்க, போங்க ப்ளீஸ்ங்க அப்படின்னு பயமும் பரபரப்புமா சொல்ல. என்னாச்சு, ஏன் இப்படி பண்றா அப்படின்னு பழனி அவங்க பார்வை போற பக்கம் பார்க்க. அங்க பாக்காதீங்க, நீங்க இந்த பக்கம் போங்க அவரோட முகத்தை திருப்ப. ஏன் பார்க்க கூடாதுன்னு சொல்ற அப்படின்னு பழனி கேட்க. பார்க்காதீங்கன்னு சொல்றேன்ல, ப்ளீஸுங்க அப்படின்னு சுகன்யா பரபரக்க. என்னாச்சு உனக்குங்கிறாரு பழனி. ஏங்க எல்லாம் அப்புறம் சொல்றேங்க, போங்கங்க, வண்டி எடுங்க ப்ளீஸ்ங்க, வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டிராபிக் கான்ஸ்டபிள் லைட்டை காட்டிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்காரு. அப்போ டிவைடர் கிட்ட 2 ஜீவராசிங்க கடலை சாப்பிட்டுட்டு நிக்குது.
ஆமா, யார் அவரு? அவரை தான் நீ பாத்துக்கிட்டு இருக்கியா? உனக்கு தெரிஞ்சவரான்னு சத்தமா கேக்குறாரு பழனி. ஐயோ, உங்களுக்கு எதுவா இருந்தாலும் எந்த கேள்வியா இருந்தாலும் அப்புறம் சொல்றேங்க, முதல்ல போலாங்க, அந்த சைடு போங்கன்னு பயத்தோட பாத்துட்டு இருக்காங்க சுகன்யா. ஏன் அவர்கிட்ட கடன் எதுவும் வாங்கிட்டு கொடுக்காம இருக்கிறியா? அதனாலதான் அந்த ஆளை பார்த்து பயப்படுறியா அப்படின்னு பழனி சொல்ல, தயவு செஞ்சு போங்க, எங்கேயாச்சும் போங்க, இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு அந்த ஆளை பார்த்துக்கிட்டே சுகன்யா சொல்ல, அந்த ஆளு எதேச்சியா திரும்புறவரு சுகன்யாவை பார்த்துடுறாரு. சுகன்யா அப்படியே தலைய பழனியோட முதுகுக்கு பின்னாடி மறைச்சுக்கிறாங்க. அப்புறம் அவர் பார்வையை திருப்பிக்க சுகன்யா பயந்து போய், ஏங்க போங்க போங்க ப்ளீஸுங்க, தம்பி கொஞ்சம் வண்டி பின்னாடி எடுங்களேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பழனி அந்த ஆளை பார்த்துக்கிட்டே வண்டியை ரைட்ல திருப்பி வேற ரோட்ல போறாரு. சுகன்யாவுக்கு பயத்திலையும் பதட்டத்திலையும் வேர்த்து வழியுது. பழனிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறா அப்படின்னு வண்டியை வச்சு ரோட்டையே அலம்பிட்டு ஓட்டுறாரு பழனி. கொஞ்ச தூரம் கழிச்சு பழனி வண்டியை நிறுத்த, ஏங்க ஏங்க வண்டியை நிப்பாட்டுறீங்க அப்படின்னு கேட்க, இறங்குங்கிறாரு. போலாங்க ப்ளீஸுங்கன்னு சுகன்யா சொல்ல, இறங்கு இறங்கு சொல்றேங்கிறாரு பழனி. இறங்குற சுகன்யா அங்க பாத்துக்கிட்டே, ஏங்க ஏங்க நிப்பாட்டுனீங்க, வாங்க வாங்க போலாம் அப்படின்னு பேய கண்ட மாதிரி நடுங்குறாங்க சுகன்யா. ஏய் பயப்படாத பயப்படாத, சொல்றத கேளு, பயப்படாத அப்படிங்கிற ஒரு கர்ச்சீஃப் எடுத்து கொடுத்து, சுகன்யா முகமெல்லாம் வேர்த்து கிடக்கு, இந்தா தொடச்சுக்கோன்னு நீட்டுறாரு. ஆனா சுகன்யா பயத்தோட அந்த பக்கமே பார்த்துக்கிட்டு கர்ச்சீஃபை வாங்கி துடைக்கிறாங்க. அவங்க பயத்தோட அங்க பார்த்துக்கிட்டே பெருமூச்சு எடுத்துக்கிட்டு இருக்க, ஆமா யார் அந்த ஆளுன்னு கேக்குறாரு பழனி. சுகன்யாவுக்கு பயத்துல பதிலே வரல. எதுக்கு அந்த ஆளை பார்த்து நீ அப்படி பயந்த? அவனுக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையா, இல்ல சண்டை ஏதாவதுமா, இல்லனா கிண்டல் கிண்டல் ஏதாவது அடிச்சானா? ஏய் சொல்லு சுகன்யா அப்படின்னு பழனி கேட்க, அவன்தான் என்னோட எக்ஸ் அப்படின்னு சுகன்யா சொல்ல, எக்ஸ்னா அப்படின்னு பழனி கேக்குறாரு. நான் ஒருத்தனோட பொண்டாட்டியா கொஞ்ச நாள் வாழ்ந்தேன் இல்ல, அது அவர் தான் அப்படின்னு சுகன்யா படபடப்போட சொல்ல, ஓ அப்படிங்கிற பழனி, ஆமா அவருக்கும் உனக்கும் தான் டைவர்ஸ் ஆயிடுச்சுல்லன்னு கேக்குறாரு. அப்படின்னு பயத்தோட சுகன்யா தலையாட்டுறாங்க. அந்த பயம் அவரை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து ஆரம்பிச்சது. அவருக்கு என் மேல எந்த உரிமையும் இல்லைன்னு தெரிஞ்சும் அந்த பயம் போக மாட்டேங்குதுங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல, பழனியால நம்பவே முடியல. இம்பட்டு தூரம் பயப்படுற அளவுக்கு அவர் என்ன பண்ணினாரு, கொடுமைப்படுத்துவாரான்னு கேக்குறாரு பழனி. சுகன்யா அப்படின்ற மாதிரி தலையாடுறாங்க. மனசு இல்லாம அடிப்பாரான்னு கேட்க, அதுக்கும் ஆமான்னு தலையாடுறாங்க சுகன்யா. நான் வாங்கின அடியெல்லாம் யோசிச்சு பார்த்தா இப்பவும் வலிக்குது. கல்யாணம் ஆகி வாழ்ந்தது என்னவோ கொஞ்ச நாள் தான், ஆனா ஆயுசுக்கு மறக்க முடியாத வேதனை எனக்கு கொடுத்துட்டாரு. அந்த ஆள் மட்டும் என் வாழ்க்கையில வராம இருந்திருந்தா நான் அம்பிட்டு நல்லா இருந்திருப்பேன். அந்த ஆள் சரியான சைக்கோங்க. சித்திரவதை பண்றதுனா எப்படின்னு அவர்கிட்ட தான் கத்துக்கணும்னு விரல் நடுங்க சொல்றாங்க சுகன்யா. கூட வாழும்போது கொடுமைன்னு டைவர்ஸ் கேட்டா அந்த ஆள் உடனே எல்லாம் கொடுக்கலங்க, வருஷ கணக்கா அழ வச்சு அலைய வச்சு தான் கொடுத்தாரு அப்படின்னு சுகன்யா அங்க பயத்தோட பாத்துக்கிட்டே சொல்ல, பழனி பாவமா பாக்குறாரு சுகன்யாவை. அந்த ஆள் வந்துருவாரோன்னு பயமா இருக்குங்க, போயிடலாங்கன்னு சுகன்யா பயத்தோட நடுங்க. போயிடலாம் நீ ஒன்னும் பயப்படாத அப்படின்னு பழனி சொல்ல, இல்லங்க உங்களுக்கு ஒன்னும் புரியல, அவர் ஒரு முரடேங்கிறாங்க சுகன்யா. இதோ பாரு, இப்ப நீ தனியா இல்ல, அப்படியெல்லாம் எவனும் வந்து திடீர்னு உன்னை எதுவும் பண்ணிட முடியாது, தைரியமாயிரு அப்படின்னு பழனி சொன்னாலும் சுகன்யா பயத்துல நடுங்கிட்டு தான் இருக்காங்க. இல்ல நீ ரொம்ப பதட்டமா இருக்க, குடிக்க தண்ணி ஏதாவது போய் வாங்கிட்டு வரவா அப்படின்னு பழனி அங்கிருந்து போக போக, ஐயோ இல்லங்க வேண்டாம் போலாம் அப்படின்னு அவரோட தோல்ல கைய வச்சு தடுக்கிறாங்க சுகன்யா. இல்ல வேற ஏதாவது டீ காஃபி அந்த மாதிரி சாப்பிடுறியாங்கிறாரு. நீ ரொம்ப பதட்டமா இருக்கன்னு அவர் சொல்ல, வேண்டாம் எதுவுமே வேண்டாங்க, முதல்ல இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சுகன்யா சொல்ல, சரி உட்கார்னு வண்டி எடுக்கிறாரு பழனி. சுகன்யாவும் பயத்தோட பாத்துக்கிட்டே பின்னாடி உட்கார, போலாமான்னு கேட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. அடே சாமி, கொடுத்த பில்டப்புக்கு என்னென்னமோன்னு நினைச்சா எதுவும் இல்ல. பழனியும் சுகன்யாவும் வந்துகிட்டு இருக்காங்க. ராஜி அவங்க ரூம்ல உட்காந்து ஏதோ எழுதிட்டு இருக்க, கதிர் உள்ளர வர்றாரு. ராஜி நிமிந்து பார்த்துட்டு உருன்னு முகத்தை வச்சுக்க ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, படிக்கிறதானேன்னு கேக்குறாரு. இல்ல வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு ராஜி சொல்ல, கோவமா இருக்கியா அப்படின்னு கதிர் கேட்க, ஆமான்னா என்ன பண்ணுவ இல்லன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு குதர்க்கமாவே கேக்குறாங்க ராஜி. இம்புட்ட கோவமெல்லாம் ஒருத்தங்களுக்கு ஆகவே ஆகாது அப்படின்னு கதிர் சொல்ல, என்னமோ இவருக்கு கோவமே வராத மாதிரி அப்படின்னு ராஜி டக்குன்னு திருப்பி அடிக்கிறாங்க. ராஜி அப்படின்னு அவர் கூப்பிட, இங்க பாரு, உன்னோட லோனு டிராவல்ஸ் பிசினஸ் இத பத்தி நான் எதுவுமே பேச மாட்டேன், உன் கூடவே நான் பேச மாட்டேன், நீயும் என் கூட பேசாத
அப்படின்னு ராஜு சொல்ல கையில வச்சிருக்க கவரை இந்தான்னு நீட்டுறாரு கதிர். நல்ல வேளை அது பாலித்தீன் கவர்ல ஒரு பிரவுன் பேப்பர் கவர். என்னன்னு ராஜு கேட்க ஓபன் பண்ணி பாருங்கிறார் அவரு. நீயே ஓபன் பண்ணி காட்ட வேண்டியது தானே அப்படின்னு சண்டை இழுக்கணுங்கிற முடிவோட இருக்காங்க ராஜி. இந்தா ஓபன் பண்ணி பாரு அப்படின்னு கதிர் நீட்ட ராஜி வாங்கியிருக்காங்க. அவங்க அதை எடுத்துட்டு உள்ளர இருந்து எடுத்து பார்த்துட்டு மறுபடியும் உள்ளர வச்சுட்டு என்ன இதுன்னு கேட்க போலீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கான புக்ஸ் அப்படின்னு கதிர் சொல்ல அது தெரியுது, அது எதுக்கு நீ எனக்கு இப்ப கொடுக்குறேன்னு கேக்குறாங்க ராஜி. நீ தானே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற, அப்ப நான் தானே உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கதிர் கேட்க ஆமா கரெக்ட் நான் தான் ப்ரிப்பேர் பண்றேன், நீ எதுக்கு எனக்கு புக் வாங்கி தர அப்படின்னு ராஜி கேட்க ஏய் ஓவரா பண்ணாதங்கிறாரு கதிர். ஏய் யாரு ஓவரா பண்றது, இவருக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா அது தப்பா, இவர் அதை ஏத்துக்கவே மாட்டாராம், ஆனா அவர் எனக்காக பண்ணினா நான் அதை உடனே ஏத்துக்கணுமா அப்படின்னு ராஜு முறைச்சிட்டு முகத்தை திருப்பிக்க ஏய் லோன் விஷயம் வேற இது வேற அப்படின்னு கதிர் சொல்ல எல்லாம் ஒண்ணுதான், உனக்கு நான் பண்ற ஹெல்ப் வேணான்னா எனக்கும் நீ பண்ற ஹெல்ப் வேண்டாம். இங்க பாரு இனிமே இந்த மாதிரி புக்கு வாங்கி கொடுக்கறது எனக்கு மோட்டிவேஷன் கொடுக்கறது இதெல்லாம் நீ பண்ணாத. அப்புறம் டெய்லியும் கூட்டிட்டு போறது, டியூஷனுக்கு கூட்டிட்டு போய் விடுறது, கூட்டிட்டு வர்றது இதெல்லாம் சுத்தமா பண்ணாத. என் விஷயத்த நானே பாத்துக்கிறேன். புக்கு வாங்கிட்டு வந்தானா புக்கு இந்தா புடின்னு திருப்பி நீட்டுறாங்க ராஜி. கையில வாங்கிக்க ராஜு வெளியே போயிட ராஜேஸ்வரின்னு பேர் வச்சதுக்கு பதிலா பட்டாசுன்னு பேர் வச்சிருக்கலாம். படன்னு வெடிக்கிறாளே, இவளை என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு நிக்கிறாரு கதிர். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.